ஒரு சிறு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சாதி சொல்லி திட்டினாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏத்துக்கிடக்கூடியதான். அதனால நான் இந்த விஷயத்துல திருமாவளவன் அவர்களை வன்மையா கேட்கிறேன். உங்களால ஒரு 5 மாணவர்கள், ஒரு 5 சிறுவர்கள் மீது வழக்கு பதிவு ஏற்பட்டிருக்கு. பிற சமூகத்தை சேர்ந்த மாணவர்களோ குழந்தைகளோ படுகொலை செய்யப்பட்ட இறந்தா எந்த ஊடகமும் நீங்க கேட்கறது இல்ல. திருமாவளவன் அவர்கள் நீங்க கேட்கல. அப்ப நீங்க சாதி கட்சி தானே வச்சு நடத்துறீங்க, அவ ஒத்துக்கங்க. நான் சமுதாய கட்சி தான் வச்சு நடத்துறோம். நாங்க அனைத்து தமிழர்களுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை. அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் அனைவரும் இந்த காணொலியை வந்து பாருங்க. தென் தமிழகத்தில் அமைதியாக இருக்கும் இடங்களில் எல்லாம் சாதிய பிரச்சனைகளை தூண்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்படக்கூடிய கும்பல்கள் யாரு அப்படின்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் அருகே உள்ள முதலூர் என்ற கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி 12ஆம் வகுப்பு வரை இயங்கிட்டு வருது. அந்த பள்ளி உருவான காலத்திலிருந்து எத்தனையோ தொழிலதிபர்களையும் உயர் அதிகாரிகளையும் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் வந்து உருவாக்கி விட்ட பள்ளி. இத்தனை ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்ல. நல்ல கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நல்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. நிறைய அந்த பள்ளியில் படித்தவர்கள் நிறைய இன்னைக்கு சாதனை படைச்சிருக்காங்க. அந்த பள்ளியில படிக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து சிறுவர்களுக்குள்ள பள்ளியில் படிக்கும் பொழுது வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது. இதெல்லாம் ஆண்டாண்டு காலம் வந்து நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது நம்ம எல்லாமே அந்த நேரத்தில் எந்த சாதி மதம் தெரியாம நம்ம எல்லாம், அதாவது எப்படின்னா ஒரு சிறு ஏதாவது ஒரு விஷயங்களாலும் சரி சும்மா விளையாட்டுக்கு சண்டை போடுவது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சிறுவர்கள், அந்த மாணவர்கள் வந்து சிறுவர்கள் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையை 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. 2 சிறுவர்களும் அந்த மாணவர்கள் வந்து 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அருகில் இருந்த சிறுவர்கள் அனைவரும் போய் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சமாதானமா விலக்கி விட்டுருக்காங்க. இதுதான் நடந்தது. மறுநாத்து அந்த பள்ளி நிர்வாகம் கூப்பிட்டு எல்லாத்தையும் வான் பண்ணி எழுதி வாங்கிட்டு, அப்ப இந்த விஷயம் வந்து காவல்துறைக்கு லைட்டா வந்து கசிஞ்சிருக்கு. காவல்துறையும் கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சரி சிறுவர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை தான், இங்க வேற எந்த ஜாதிய முகாந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனை கூப்பிட்டு பேசி முடிச்சிட்டாங்க. முடிச்சு திறந்தோறும் பள்ளிக்கு வர மணிக்கு தான் போயிருக்காங்க. ஆனா இதை மோப்பம் பிடிச்சிருப்பாங்களா, மோப்பம் தென் தமிழகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் விடுத்துக்கிட்டே வருவாங்க. அவங்க வந்து பத்திரிகை துறையில இருக்கலாம், கட்சியில் இருக்கலாம். இதுல என்ன வேலைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம பட்டியல் சமூகத்துக்கு எதிராக இங்க அநியாயம் நடக்குது, தென் தமிழகமே தீண்டாமை வந்து கொடுமை இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் பரப்புவதற்கு பொழுதுதான் ஊடகங்கள் மூலமா தங்களை வந்து மிகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கும்பல் நிறைய இருக்காங்க. ஒரு சில கும்பல்கள் இருக்கு. இவங்க மோப்பம் முடிச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த குடும்பத்தை போய் பிரெயின் வாஷ் பண்ணி பிசிஆர் கொடுக்கணும், இல்ல நாங்க போராட்டம் நடத்துவோம். அதாவது ஹாஸ்பிட்டல்ல அந்த பையனை கொண்டு போய் அட்மிஷன் போட்டு இதை வந்து பெருசா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பெருசாக்கி இருக்காங்க. அதாவது உடனே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு போன் செய்து 5 நாட்கள் 6 நாட்கள் ஆகிவிட்டது, இந்த பசங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சிருச்சு, எந்த காயமும் இல்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். புரியுதுல? ஆனா சொல்லி கொடுத்து திருமாவளவன் அவர்கள்ட்ட நீங்க என்ன, அவரு சென்னையில இருக்காருல, அவருக்கு இதை பத்தி தெரிய வாய்ப்பு இல்ல. உடனே அந்த ஃபேமிலிட்ட இப்படிலாம் நீங்க பேசணும். ஏன்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் வந்து பண்றாங்கல்ல. எப்படி, அதாவது எப்படின்னா ஒரு கோவில் திருவிழா இருக்கிறோம், அந்த ஊர்வலம் நடக்கும் தென் மாவட்டத்துல. அந்த நேரத்துல வேண்டுமென்றே ஒரு புல்லட்டை எடுத்துக்கிட்டு தட அந்த கூட்டத்துக்குள்ள பக்கத்துல வழி இருக்கும், பக்கத்து தெருல வழி இருக்கும், போகாம நேரா இச்சிக்கிட்டு வண்டியை ஓட்ட போகும்போது, ஏய் தம்பி என்னப்பா ஊர்வலம், சாமி ஊர்வலம் போய்கிட்டு இருக்கலப்பா, என்னப்பா நீங்க இப்படி இந்த பாதையில வந்திருக்க, அந்த பாதையில போப்பா அப்படின்னு சொன்னா, ஐயோ என்னைய புல்லட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி, நீ புல்லட் எப்படிடா நீ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி என்னைய வந்து சாதி ரீதியா பேசிட்டாங்க, இந்த சாதியில பிறந்தவன் நீ எப்படி புல்லட் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கதை திரைக்கதை வசனம் நடக்கு. நான் அதான் ஆரம்பத்துல இருந்து அனைத்து மக்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க திட்டம் போட்டு பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த முதலூர்ல இந்த 5 நாடார் சமூகத்தை சேர்ந்த இந்த மாணவர்கள், இந்த சிறுவர்கள் மீது வந்து SC/ST ஆக்ட் மனிதாபிமானம் இல்லாம பதிய வச்சிருக்காங்க. அப்போ காவல்துறை முதல்ல விசாரிச்சுட்டு பள்ளி நிர்வாகம் விசாரிச்சுட்டு எந்த தவறு நடக்கல. அப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து வீடியோ அவருக்கு கால் பண்ணி பேசி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவிகள் மீது வழக்கு பதிவு செய்தாங்க. அதை எப்படின்னா விளக்கு தீர்த்து விட்டோம் பாருங்க. நீ சண்டை போட்டு என்னமோ நாசமா போ அப்படின்னு சொல்லி 4 பேர் பார்த்து போறவங்க மேல இல்ல, விளக்கு தீர்க்க அதுல அந்த பசங்க மேலேயும் வழக்குகள் பதிவு செஞ்சு இன்னைக்கு குற்றவாளிகளாக அவர்களை ஆக்கிக்காங்க. பாருங்க எப்படி சிறுவர்களை. அப்ப இந்த கட்சிகள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து எப்போ பிரச்சனை வந்து நடக்கணும், இதெல்லாம் பெருசாக்கணும். இதெல்லாம் ஊடகத்துறையில உள்ளவங்களுக்கு, சென்னையில் உள்ளவங்களுக்கு, உங்க ஊடகத்துறைக்கு நான் சொல்றேன், மீடியாக்களுக்கு சொல்றேன், அந்த செய்தியை வந்து எவ்வளவு வன்மமா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், சோகமான ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே அதை மக்களிடையே கொண்டு போய் அப்படியே அந்த மாணவர்களை எவ்வளவு அழகாற்ற வழிகளை நீங்க மாத்திரிய பத்திலாம் இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்திருக்குமானு. ஏன்னா ஊடகம் உங்களெல்லாம் நாங்க பார்க்கல, மக்கள் பூரா ஊடகத்தை பார்க்காங்களா? அப்ப ஊடகம் பார்க்கறது தப்பா? ஊடகவாதிகள், ரிப்போர்ட்டர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன், மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ளுங்க, சாதியா செயல்படாதீங்க. குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களுக்கு
ஆதரவா நீங்க எல்லாரும் வந்து செயல்பட்டு மத்த சமூக மக்கள் எல்லாம் நீங்க வந்து அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை வம்பாக்காதீங்க. இது வந்து திட்டமிட்ட பொய் வழக்கு. இது காவல்துறையை நிர்பந்தப்படுத்தி இந்த வழக்கை வந்து இந்த நாடார் சமூகத்தின் மாணவர்கள் மீது வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமா +2 வரைக்கும் படிக்காங்க. அப்பெல்லாம் சாதி சொல்லி திட்டாம ஒரு சிறு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சாதி சொல்லி திட்டினாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏத்துக்கிடக்கூடியதா. அதனால நான் இந்த விஷயத்துல திருமாவளவன் அவர்களை வன்மையா கேட்கிறேன். உங்களால ஒரு 5 மாணவர்கள், ஒரு 5 சிறுவர்கள் மீது வழக்கு பதிவு ஏற்பட்டிருக்கு. தென் மாவட்டத்துல உங்களை எப்படியாவது ப்ரொமோட் பண்ணணும், உங்ககிட்ட வந்து அந்நியுன்யமா ஆகணும்னு சொல்லி உங்க கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் தவறான நடவடிக்கைகள்ல இங்க ஈடுபட்டு இது போன்ற நிகழ்வுகள்ல வந்து பெரிதுபடுத்துறாங்க. இது வந்து வன்மையா கண்டிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நான் தயவு செய்து சொல்றேன், இவர்கள் எல்லாமே தென் மாவட்டங்கள்ல இந்த மாணிக்கு போய் PCR வழக்குகளை பதிவு செய்யணும், தங்களுக்கு அனிதாபம் வேணும் என்கிற நோக்கத்துல இப்படி கதை திரைக்கதை வசனத்தெல்லாம் இயக்கி இப்படி சமூக ஊடகங்களையும் ஊடகங்களையும் பரப்புறாங்க. இதை நீங்க வந்து எப்படின்னா இந்த வழக்கில் இந்த 5 மாணவர்களையும் உடனடியாக அந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 5 கிராமத்துல அடுத்த சொல்ற பாருங்க, இந்த இருக்க கன்னியாகுமரி 5 கிராமத்துல ஒரு கோனார் சமுதாய மக்கள் அவங்க வந்து பால் கறந்து வித்து நீட்டா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இதே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒரு பையன் வேண்டுமென்றே வம்பு இழுத்துட்டு அதை வீடியோவா பதிவு செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி நான் கட்சி ரீதியா போராட்டம் சொல்லி 2 நாள் கழிச்சு போராடி அந்த கோனார் சமூகத்தை சேர்ந்த பையன் வந்து இன்னைக்கு சிறையில் இருக்கிறான். 1 மாசம் ஆச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பையனுடைய வீட்டுக்கிட்ட வந்து நேற்று முந்தானத்தெல்லாம் அருவாளை எடுத்துட்டு அதாவது சட்டக்குள்ள இருந்து அருவாள் எடுத்துட்டு போயிருக்காங்க, வம்பு இழுத்திருக்காங்க. அந்த சிசிடிவி வீடியோ எல்லாம் இருக்கு. அந்த வீடியோ நம்மளுடைய மீடியாலும் வரும். காவல்துறைக்கு வந்து அந்த வீடியோக்களை அனுப்பி விட்டுருக்கு. இன்னும் குற்றவாளிகளை கைது செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை இப்படி பல இடங்கள்ல இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே பிற சமூகத்தை சேர்ந்த மாணவர்களோ குழந்தைகளோ படுகொலை செய்யப்பட்ட இறந்தா எந்த ஊடகமும் நீங்க கேட்கறது இல்ல. திருமாவளவன் அவர்கள் நீங்க கேட்கல. அப்ப நீங்க சாதி கட்சி தானே வச்சு நடத்துறீங்க, ஒத்துக்கங்க. நான் சமுதாய கட்சி தான் வச்சு நடத்துறோம், நாங்க அனைத்து தமிழர்களுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை திருமாவளவன் அவர்கள் வந்து பதிவு செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்யறேன். முழுக்க முதலூர்ல அந்த கிராமத்தில் நடந்த இந்த பள்ளியில் நடந்த இது வந்து சாதிக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா சாதி சொல்லி திட்டுறான்னு சொல்லி SC ஆக்ட் போட்டிருக்கீங்க. உடனடியா இந்த வழக்கை மாவட்ட காவல்துறை வந்து காவலர்கள் வந்து தீர விசாரித்து இதை வந்து ரத்து செய்யணும். கண்டிப்பான முறையில் இந்த மாணவர்களுக்காக PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து இதை வலியுறுத்திக்கிட்டே வருவோம். இந்த முதலூர் பள்ளி விவகாரத்துல திரைக்கதை வசனம் எழுதி இந்த பிரச்சனையை இவ்வளவு பெரிய பூதாகரமாக மாற்றி 5 மாணவர்களுடைய இந்த வாழ்க்கையை வந்து எப்படி பொய் புகார் அளிக்க வைத்து அதை இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்தது ஒரு ரிப்போர்ட்டர் என்ற தகவல் வந்திருக்கு. காவல்துறை வந்து அவரை வந்து விசாரணை செய்யணும். அவரால் இன்னும் எத்தனை இளைஞர்கள் எத்தனை மாணவர்கள் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற அந்த கணக்கு அந்த லிஸ்டையும் எடுக்கணும் சொல்லி தாழ்மையோடு நான் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு மாவட்ட காவல்துறைக்கு நான் வேண்டுகோளாக பதிவு செய்கிறேன். இதுல பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய தாய் தகப்பனை பார்த்துட்டீங்கன்னா அந்த மாணவர்கள் மீது கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட மனசு இல்லை. ஏன்னா அவனும் மாணவன், ஸ்டூடெண்ட், அவன் வாழ்க்கை வம்பா பேரக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பேரக்கூடாது அப்படின்னு. ஆனா கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம 5 பேருடைய வாழ்க்கை போனாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி நடக்காத பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி தங்களுடைய அதாவது எப்படின்னா ஊடக பவரையும் தங்களுடைய ஒற்றுமையை அதாவது எப்படின்னா ஒற்றுமையோட இருக்கிய அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒற்றுமையா போராடி ஒரு அதாவது தப்பே பண்ணாதவனே தப்பு பண்ணான்னு சொல்லி குற்றவாளியா ஆக்குவதற்கு உங்களை விட்டா யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து சிறப்பா வந்து செயல்படுத்திய. இதே கோவில்பட்டியில ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணியை வந்து கொலை செஞ்சானுங்க, கொடூரமா கொலை செஞ்சானுங்க. பாத்துக்கோங்க, 2018 கொலை செஞ்சானுங்க. அப்போ அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த இளைஞர்கள் காரணம் சொல்லி குற்றவாளியை காவல்துறை கரெக்டா கண்டிச்சு கைது பண்ணி கொண்டு போன நேரத்துல இந்த விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற கட்சிகள்லாம் ரோட்டை மறிச்சு போராட்டம் நடத்தி அவங்க குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல விடுவிக்க வச்சாங்க. ஆனா 2026 அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி இப்ப காவல்துறை அவங்களை கைது பண்ணிருக்க. அப்போ குற்றம் செய்யவர்களுக்கு உடந்தையாக ஏன் நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத கேள்வி. அப்போ உங்க கம்யூனிட்டில குற்றம் செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் நீங்க காப்பாத்துவீங்களா? அப்படிதான் நினைக்க தோணுது. ஏன் இதெல்லாம் எதுக்கு எதனால இப்ப வந்து பாதிக்கப்படுவது அனைத்து சமூக மக்களும் தான் தென் மாவட்டத்தில் பாதிக்கப்படுறாங்க. ஆனா என்ன இந்த அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமை இல்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்க? SC ஆக்ட்ல எல்லாம் யாரு மேலும் போட்டு ஜெயிச்சிருந்தீங்க. ஆனா கோர்ட்ல போய் அது விடுதலை ஆயிருது. எந்த வழக்கு கோர்ட்ல SC ஆக்ட் தண்டனை ஆயிருக்கு? எல்லாம் பொய் வழக்கு. இப்ப என்ன பொய் வழக்கு போட்டாச்சு ஒரு 50,000 கிடைக்கும், பணம் கிடைக்கும், அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? ஆனா அந்த பசங்க 5 பேர் வாழ்க்கை நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் அவனு ஒரு IAS ஒரு IPS அவன் போகணும்னு நினைச்சிருப்பான், அவன் ஒரு அதிகாரி ஆகணும்னு நினைச்சிருப்பான். அந்த 5 பேரும் இந்த நாடார் சமயத்தோட சேர்ந்த மாணவர்கள் ஒரு அதிகாரி ஆகணும்னு சொல்லி தான் படிச்சிருப்பான். நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆன்லைன்ல இந்த கேஸ் வழக்கு காட்டும்ல. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சது யாரு? நீங்க தான். அப்ப இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து அனைத்து அதாவது எப்படின்னா அனைத்து அரசியலையும் பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள்
அவர்கள் இதை கவனமா கையாண்டிருக்கணும். கவனமா கையாளாம இந்த 5 மாணவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வம்பா போயிட்டு. அந்த முதலூர் அந்த பள்ளியில் நிறைய அதிகாரிகள் எல்லாம் உருவாயிருக்காங்க. அந்த பள்ளி நல்ல சிறப்பான முறையில் செயல்பட்டு நிறைய பேரை உருவாக்கிட்டு வராங்க. அந்த பள்ளியை வேண்டுமென்றே கிட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல தான் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாடு அரசு அத்தனை பதிவுகளையும் யூடியூப் சேனல்களில் தவறா போட்ட அத்தனை பதிவுகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் இது தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி அந்த மாணவர்கள் மீதான வழக்கை ரத்து செய்யணும். எந்த ஆன்லைன்லயும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த ஆன்லைன்ல அந்த பசங்களுடைய பெயர் போட்டு அடிக்கும் பொழுது வழக்குகள் அந்த பசங்க மேல இருந்ததா வரக்கூடாது. அப்பதான் அந்த பசங்க வாழ்க்கையில ஒரு அதிகாரத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக அந்த 5 மாணவர்களையும் தமிழ்நாடு அரசு காப்பாற்ற வேண்டும். நன்றி.